சிவகாசி பாரதி நகரில் பட்டாசு மூலப்பொருட்கள் எப்படி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன, எங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன என்பதை தொடுதிரை மூலம் விவரிக்கிறார் தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம். இந்தியாவின் குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் சிவகாசியில் பட்டாசு தொடர்பான விபத்துகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. கடந்த சனிக்கிழமை என்று நடந்த ஒரு விபத்தும் அதிலுள்ள பின்னணியும் குறித்தும் நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். சிவகாசியிலிருந்து, அதாவது பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பாரதி நகர். இந்த பாரதி நகரில் இது போன்ற அமைப்பு கொண்ட ஒரு கடை ஒன்று இருக்கிறது. இந்த கடை வழக்கமாக பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலையில் அமையவில்லை, மாறாக குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை அன்று இந்த கடையில் ஒரு வெடி விபத்து ஒன்று நடந்திருக்கிறது. இதில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றன. ஏடிஎம் மெஷின் கூட கருகி போயிருக்கிறது. இப்படி ஒரு பெரிய விபத்து ஒன்று நடந்திருக்கிறது. இந்த விபத்து நடந்தது இந்த கட்டிடத்திற்கு பக்கத்தில் இந்த பகுதியில் தற்பொழுது வெடிபொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த விபத்து நடந்த உடனேயே அருகில் உள்ள கட்டடங்கள் எல்லாம் கருகி காலியாகிவிட்டன என்று சொல்ல வேண்டும். 2 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அருகில் உள்ள அறையில் சென்று சோதனை செய்யும் பொழுது அலுமினியம் பவுடர், மணிமருந்து, மெக்னீசியம், சல்ஃபர் உள்ளிட்ட பட்டாசு தயாரிக்கும் மூலப்பொருட்கள் எல்லாம் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மொத்தம் 2000 கிலோ மூலப்பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சட்டவிரோதமானது. இது குறித்து விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பட்டாசு தயாரிப்பு, மூலப்பொருட்களை வைப்பது, இதெல்லாம் பல்வேறு விதிமுறை மீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விதிமுறை மீறல்கள் தான் விபத்திற்கு காரணமாக அமைகிறது என்று அதிகாரிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.